பாருங்க சுவாமி. வாழ்க வளமுடன். என்ன சொல்றீங்க? வாழ்க வளமுடன் சொல்றேன். வாழ்க வளமுடன். ஆமா. என்ன பார்வை ஒரு மாதிரி இருக்கு. இது என்னதா? வாழ்க வளமுடன் சொல்றாங்களே, நீங்க சொல்றதா? உங்க பேர் என்ன? வாழ்க வளமுடன் இப்ப நான் தான் சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்க. நான் சொன்னேன். உங்க பேர் என்ன? நாரதர். நாரதர்னா நாரதர். நாரதர்னு சொன்னேன். நீங்க நாரதர் சொல்றீங்க. ஆமா. உங்க பேர் என்ன? அதான் உன்ன பேர் தான் நாரதர்னு சொல்றேன். நாரதர். நாரதர் தானே? நாரதர் தான். மங்களம் உண்டாகுக மகனே. இல்லங்க, முதல்ல சொன்னீங்க வாழ்க வளமுடன். ஆமா. வாழ்க வளமுடன் சொன்னது யாரு? ஒருவர் சொல்லி கொடுத்தார், அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஐயா, வாழ்க வளமுடன் சொல்றவர் வந்து கையை பிடிச்சிருக்காரு, நீங்க தாடி வச்சிருப்பார். வேதாந்த மகரிஷி சொன்ன வார்த்தை. அந்த வேதாந்த மகரிஷி சொன்னதை நீங்க சொல்றீங்களே, நான் அவர் சொன்னதை நீங்க சொல்லணுமா? ஒருவன் சொல்லி வைத்த விஷயத்தை மட்டும்தான் ஒருவன் சொல்லி ஒருவனை தெளிவுபடுத்த முடியுமே தவிர சொந்தமா எதையும் சொல்லி அவனை தெளிவுபடுத்த முடியாது. சொந்தமா சொல்றது சொந்தமா சொல்லணும், அடுத்தவன் சொல்லலாம். நீங்க சொல்லணும். ஏன் சொல்லக்கூடாது? நீங்க நானும் தானே? ஆமா. அவர் எப்ப சொன்னாரு? வாழ்க வளமுடன் 1990 சொன்னார். சரி. நீங்க எப்ப வந்து சொன்னீங்க? அவருக்கு முன்னாடி வந்தவன். அப்படி முன்னாடி பிறந்தாலும் பின்னாடி சொன்னவரை வச்சு சொல்றீங்களே, அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? முன்னாடி உழைக்கிற காலை விட பின்னால் உழைக்கிற கொம்புக்கு வலிமை உண்டு. அதனால பெரியவங்க சொல்லி வந்த விஷயத்தை மக்களுக்கு சொல்லணுங்கிற வார்த்தை கடமை. எப்படி அவர் பெரியவர்? நீங்க எப்ப பிறந்தீங்க? இருக்கட்டா? நீங்க எப்ப பிறந்தீங்க? முன்னால பிறந்தவங்க. முன்னால பிறந்தவங்க பின்னால பிடிச்சு சொல்லக்கூடாதா? சுவாமி, பேசலாம் பேச்சு நினைக்க கூடாது. அப்படி என்ன? பேச்சிலே தெளிவு வேண்டும். தெளிவு இருக்கணும். பேசும் பேச்சிலே அர்த்தம் வேண்டும். கருத்து மாறுபட்டால் பொருத்தம் தராது. இருக்கிறதே தெரியும். வருத்தம் கூட வரலாம். ஏன் தெரியுமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியும். அந்த மெய்ப்பொருள் தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். கண்டிப்பா. வேதாந்த மகரிஷி சொன்னது எப்ப? எப்ப? பின்னாடி. நீங்க உங்க பிறப்பு எப்ப? முன்னாடி. முன்னாடி. அப்ப பின்னாடி சொன்னது இப்ப. அதை நீங்க சொல்றீங்க. நீங்க ஏன் சொல்றீங்க? உங்களுக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் இருக்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் நல்ல விஷயத்தை சொல்லி வைக்கிற போது அந்த நல்ல விஷயத்தை நம்ம எடுத்து மக்களுக்கு சொல்லுங்கிற வார்த்தைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. மக்களுக்கு அவர் சொன்னதைத்தான் நீங்க சொல்ல தேவையில்லை. நீங்க எல்லாத்தையும் அறிந்தவர், அவரை விட நீங்க பெரியவர். சரி. ஏன்னா அவர் தற்பொழுது வந்து மக்களுக்காக ஈடு செய்து சக்தியை பெற்று ஞான ஒளி அடைவதற்காக தவமுறைகளை கையாண்டு வந்திருக்கிறார். நீங்கள் ரிஷி, மகரிஷி, ராஜரிஷி, பிரம்மரிஷி, தேவரிஷி. நீங்க எந்த ரிஷி? மகரிஷி. நீங்க மகரிஷி நீங்க இல்லை. ஒரு காலம் நீங்க மகரிஷி. ஏன்னா நான் வந்து தவரிஷி தான். ஏன்னா கார்த்திகை மாத விரதம் வந்து தவரிஷி பட்டத்தை மட்டும்தான் நீங்க. நாட்டு மக்கள் நில்லுங்க. சும்மா சம்பந்தம்னா சும்மா சம்பந்தம் இல்லாம ஏன் பேசக்கூடாது? சொல்றேன். எமமுத்த புராணத்தை போய் பேசுறாங்க, பொசுக்கும் போயிருவேன். அதனால பொய்யா பேசினா தானே நான் உங்களை கேட்கறது என்ன? மகரிஷி மகரிஷி சொல்லி நாட்டு வழக்கத்துல வர்றாங்க. ஆமா. ரிஷி, ராஜரிஷி, பிரம்மரிஷி, அப்புறம் தேவரிஷி, மகரிஷி, மகரிஷி. ஆமா. அதுல நீங்க தேவரிஷி வந்து பட்டம் எடுத்தது நீங்க. பட்டம் கேட்டவையா? ஒரு மனுஷனுக்கு இல்லைங்க, ஒரு மனுஷனுக்கு ஏன் அடுத்தால எடுத்துக்காட்டு? அப்படி இல்லையா? இந்த உலகத்தை வாழ்க்கை எடுத்துக்காட்டு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ்த்திருக்காயா, அதன் போல வாழணும்யா, இப்படி கெட்டிருக்காயா, அதன் போல கெட்டு போக கூடாதியா அப்படின்னு ஒரு மனிதனை வைத்துத்தான் ஒரு மனிதன் எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும். தவிர சும்மா சொல்ல முடியும். சுவாமி, புண்ணிய பூமியிலே தோன்றிய புராணங்கள் அங்கீகரிக்கப்பட்டு ஆசிரியர் முகமுறை எழுதி அது சரிபார்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு பதிப்பகம் எத்தனையோ முறை வருகிறது. அதுல வந்து இந்த புண்ணிய பூமியிலே இந்த குறுகிய நேரத்திலே குறிப்பறியும் தன்மை எங்களுக்கு உண்டு. அதனாலதான் நம்மகிட்ட கிண்டி கிழங்கெடுக்கிறது மட்டுமல்ல, அந்த கிழங்குக்குள்ள இருக்க குறுத்தெடுக்க பார்க்கிறேன். நல்லா எழுது. அதனால இப்ப நான் சொன்னேன், ஒத்துக்கிட்டீங்க. ஒருத்தர் சொன்னதை நான் சொல்லலாம் சொல்றீங்க. இருந்தாலும் உங்களுக்கும் அவருக்கு வெவ்வேறு வகையில் வித்தியாசம் உண்டு. உண்மையா பொய்யா? உண்மை. வித்தியாசம் இருக்கிறது. நீங்க என்ன பாட்டு பாடுனீங்க முதல்ல? இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆடுகிறான். அப்படியா? அந்த மனிதன் படைத்த சிலையில் இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறார். மனிதன் படைத்த சிலைகளில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றார். இறைவன் ஆளுகின்றார் சொன்னீங்க. இறைவன் படைத்த உலகை மனிதன் ஆளுகிறார். சரி, ஒத்துக்க. இறைவன் படைத்த உலகை மனிதன் ஆளுகிறார். உங்க அப்பா வேற என்ன?
விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். உலகத்துல அனைத்து ஜீவராசிகளையும் படைப்பவன் பிரம்மனாக இருந்தாலும் அனைத்து படைச்சாங்க. உலகத்தை படைக்கிறது உங்க அப்பா பிரம்மா வந்து எப்ப படைச்சாரு? எப்ப? ஒத்துக்கிறேன், உங்க அப்பா படைச்சாரு, இறைவனே ஒத்துக்கிறேன். ஏன்னா 3 பேர் யாராரு? காத்தல், அழித்தல், படைத்தல். படைத்தல், காத்தல், அழித்தல். உங்க அப்பா பிரம்மா படைக்கிறார். அடுத்த காத்தல் யாரு? மகாவிஷ்ணு. சரி, மகாவிஷ்ணு யாரு? எங்க பாட்டு. பாட்டனா மகாவிஷ்ணு பேரு. அதுதான் யார்? பெருமாள். மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு பெருமாள். பல அவதாரம். படைக்கும் போது அவருக்கு பேரு யார்? படைக்கும் போது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, பிரம்மன் படைக்கிறான், அதை காக்கிறான் மகாவிஷ்ணு. ஒத்துக்கிறேன். அதை அழிக்கிறான் சிவபெருமான். ஏன் இப்படி கேட்கிறேன்னா, நம்ம பேசுறது வந்து அங்க ஈடேறணும், உள்ள புகழணும். அழித்தல் யாரு? எம்பெருமான் சிவன். சிவன் அழிக்கிறான். அப்ப படைக்கிறது உங்க அப்பா. அப்ப இறைவன் படைச்சிட்டான் உலக. இறைவன் உலக படைத்தான். இறைவன் படைத்த உலகை மனிதன் ஆளுகிறான். மனிதன் படைத்த சிலைகளிலே இறைவன் வாழ்கிறான். இறைவன் வாழ்கிறான். ஒத்துக்கிறேன். மனிதன் படைத்த சிலைகளிலே இறைவன் வாழ்றான். கண்டிப்பா. அப்புறம் ஏன் சிலையை தூக்குறாங்க? யார் தூக்குறா? சிலையை ஏன் தூக்குறாங்க? மனுஷன் தானே தூக்குறான், வேற யாரும் தூக்குறாங்க? அதான் இறைவன் வாழ்றான்ல, ஏன் தூக்குறேன்? அதைத்தான் சொல்லணும். அப்ப என்ன அது போல? அதான் நீங்க சொல்லணும். அதைத்தான் சொல்லணும். இறைவன் எல்லா சிலைகளையும் தூக்குறான்னா அது அச்சிக்கப்பட்டதா, புனிதப்படுத்தப்பட்டதா, அது எப்படிப்பட்டது? ஏன் சிலையை தூக்குறான்? உலகத்துல நல்லவனும் உண்டு, கெட்டவனும் உண்டு. நல்லவன் அந்த வேலை செய்ய மாட்டான். வறுமை ஒரு வகையில கஷ்டம், ஒரு வகையில செய்யணும் அப்படின்னா மனுஷன் தானே அந்த வேலையை செய்கிறான். உலகத்துல எல்லாரும் நல்லவனா இருக்காங்க, எல்லாரும் கெட்டவனா இருக்காங்க, எல்லாரும் பணக்காரனா இருக்காங்க, எல்லாரும் ஏழையா இருக்காங்க. ஏற்றம் தாழ்வு உண்மை பயன். அந்த அடிப்படையில சிலையை அவன் தூக்குறான்னா ஒரு காரணம். சரி, அவன் தூக்குறான்னா ஒரு காரணமா? அது விக்க தூக்குறாங்களா, இல்ல தூக்கிட்டு போகும்போது எந்த கோயில்ல ஐம்பொன்னால் செய்யப்பட்ட பரவாயில்ல. அதுக்கு நீங்க விட கொடுத்ததுக்கு சரி. இப்ப நான் மறுபடியும் வணங்குறேனே, அதுக்கு என்ன சொன்னீங்க? மங்களம் உண்டாகுன்னு சொன்னேன். மங்களம் உண்டாகட்டும். ஆமா. உங்களுக்கு வயசு கிடையாது, தப்புச்சிங்க. உங்களுக்கு வயசு இல்ல கிடையாது. நிறைய திரை மூப்பு பிடிச்சாங்க. வயசு கிடையாதுன்னு மொத்தம் நாங்க மொத்தமா வாய்ப்பாடு ஒதுக்கிக்கணும். இல்ல, நீ கேட்டுக்கலாம். கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சாமி. நீங்க வாழ்க்கை ஒப்புக்கிட்டீங்கன்னா 16 வாய்ப்பாடு இருக்கு தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுக்கு தெரியும். இல்ல, கேட்டதுக்கு 17 வாய்ப்பாடு சொல்லுங்க. எந்திரிச்சு ஒரு ஆளு அதை கூட்டி தான் சொல்லணும். ஏன்னா இது தமிழ்நாட்டுல 16 வரை ஒரு முறை இருக்கு. அது மாதிரி 16 செல்வத்தை இருந்தாலும் சரி, எத்தனை செல்வம் பத்தாங்க உங்களை இன்னைக்கு தான் பாக்குறேன். உண்மைதான். பொய் சொல்ல மாட்டேங்க. பொய் சொல்ல மாட்டேங்க. நீ ஒரு ஆள் தாயா, நீ உண்மையான ஆள். தெரிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் நீ உண்மையான ஆள். மங்களம் உண்டான்னு சொன்னீங்கல்ல, வாழ்க வளமுடன் சொன்னீங்க, அதுக்கு அர்த்தம் சொன்னீங்க. நீங்க சொன்னதை ஏற்றுக்கிறேன். இப்ப மங்களம் உண்டான்னு சொன்னீங்களே, போல பேர் கூட்டம் இருக்காங்க. மங்களம் உண்டான்னு சொல்றது ஆணுக்கு சொல்வதா இல்ல பெண்ணுக்கு சொல்வதா? இல்லை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து சொல்வது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து சொல்வதுதான் மங்களம் உண்டாகுது. என் பொண்டாட்டி உண்டா இல்ல? அப்ப எந்த முறையை நீங்க சொல்லுங்க. அதான் நீங்க விஷயத்தை கேட்கணும். இப்ப நீங்க மட்டும் இருக்கீங்க, நீங்க மட்டும் இருக்கீங்க, ஆனா பக்கத்துல துணை இல்ல. நான் ஏன் மங்களம் உண்டாகுன்னு சொன்னேன்? தனியா இருக்கிற நீங்க ஒரு துணையோடு சேர்ந்து இந்த உலகத்திலே இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காகத்தான் சேர்த்து வரமும் காப்பும் சேர்த்து சொன்ன மங்களம் உண்டாகுன்னு. பரவாயில்ல. இந்த கைதட்டாளுக்கு பூரா என்னையா தெரியும்? நான் என்ன பண்றேன்? பொம்பளையோட வந்தா சொல்லல. இப்ப நீங்க பணக்காரன் இப்ப சொல்றேன், உன் வீட்டுக்கே நான் சொல்றேன். இவருக்கு தெரியுமாயா? தெரியாதுல்ல. நீங்க எந்த ஊருக்கு சொல்றீங்க? எனக்கு தெரியும். நீங்க எந்த ஊருக்கு சொல்ல எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? இல்ல இல்ல, உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். உங்க பொண்டாட்டி எனக்கு சோறு போட மாட்டேன். பொண்டாட்டி சரி. ஏன் கேட்கிறேன்னா, எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த கருத்துக்களை பரிமாறும். சரியா? அதனால தாழ்வடைந்து ஆசிரியர் பெற்று ஆனந்தம் அடைகிறேன். இப்பொழுது பாலம் படுகிறேன். சிரஞ்சீவியாக வாழ்க. இது என்னடா? முதல்ல ஒரு வாழ்த்து, அது பூரிப்பு. மறுபடி ஒரு வாழ்த்து, அது தெளிவு. இப்போ ஒரு வாழ்த்து. இதற்கு நான் புரியா
வாழ்வதற்கு பெயர்தான் சிரஞ்சீவியாக வாழ்வார் உலகத்துல. அப்ப சாகாத வரம் உள்ளவர்கள் தான் சிரஞ்சீவியின் பொருள். கண்டிப்பா. அதுவும் நீங்க சாகாம அந்த 100 வருஷத்துக்கு இருக்கணும். கண்டிப்பா நான் இருப்பேன். ஏன்னா இங்க சேவகன் கடன் வாங்கியிருக்கேன், அந்த காசை கொடுக்குறது நான் இருப்பேன். கடன் வாங்குறதுக்காக இருக்கிறதல்ல. வீடு தத்தச்சு போய் நிற்குது. அடிமையில் இருந்தாங்க 12 லட்சம். உங்க அப்பா படைச்சிட்டு இப்படி கொண்டு அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் அப்படி உலகத்துல அப்படியே இருக்குது. இருந்தாலும் சிரஞ்சீவி சொன்னீங்க, சாகா வரம் சொன்னீங்க, ஒத்துக்கிற சாட்சி. அப்படி சிரஞ்சீவிகள் எத்தனை பேர் இருக்காங்க? சிரஞ்சீவிகள் 7 பேர் இருக்காங்க. 7 பேரா 8 பேரா? 7 பேர் சிரஞ்சீவி. ஏன்னா உங்களை பார்த்தா குடுகுடுப்பக்காரனுக்கு பிறந்தால் மாதிரி. ஏங்க என்ன விஷயம் கேட்கிறேன்? குடுகுடுப்பாக பிறந்தான்னு சொன்னா ஏன்னா குடுகுடுப்பைன்னா யார்? உங்க அப்பா என்ன அவரால் எடுத்தாரு? யார் குடுகுடுப்பை யார் எடுத்தா? அவரை எடுத்துருப்பாரு. ஏங்க அழித்தல் செய்தி யாரு எடுத்தா? அழித்தல் தொழில் செய்தி யாரு? சிவபெருமான். அவர் உங்களுக்கு என்ன வேணும்? மாமன் வேணும். மாமன் குடுகுடுப்பை எடுக்கவே ஊர்ல வந்தாங்க வச்சிருக்காங்க. குடுகுடுப்பை வச்சிருக்கா இருக்கிறேன். இப்ப கேட்கிறேன், சரி குடுகுடுப்பே நீ புறக்கலை வச்சிருக்கீங்க, சாம போராய்க்கு பிறந்திருப்பாங்க, அதுக்கு பிரச்சனை இல்லை. சரி சாம போராய்க்கே புறக்கலை வச்சுக்கோங்க. நீங்க பிரம்மாவுக்கே பிறந்தாங்க. பிரம்மாவுக்கு நீங்க எப்படி தோன்றீங்க? இப்ப நில்லுங்க. சாகா வரம் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். சிரஞ்சீவினா சாகா வரம். அப்ப சாகா வரம் 7 பேர் இருக்கு சொல்லி உண்மைதான். அந்த 7 பேர்ல யாராவது ஒரு பேர் சொல்லுங்க. ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேய பெருமான். ஆஞ்சநேய பெருமான் கல்யாணம் ஆகாதவரு. கல்யாணம் ஆகாத சிரஞ்சீவின்னு. சிரஞ்சீவி. ஆமா, கல்யாணம் ஆகல. ஆஹா, ஆஞ்சநேய பெருமான் கல்யாணம் ஆகல. கண்டே தெரியவரை துடிக்கின்றேன். நெஞ்சில் இருப்பதை வெளிவிட்டு பேச ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் நான் பேசும் பேச்சிலே பிறருக்கு துன்பம் வரக்கூடாது. பிறருக்கு என்ன குற்றம் செய்து தவறு அப்படி தாமே விடுகிறார். நீங்கள் பரம்பரை எப்படிப்பட்டது தெரியுமா? பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது, பிறரை துன்புறுத்தி இன்பம் வரக்கூடாது என்பது தந்தையின் தலையாய சட்டம். எல்லாருக்குமே. ஆனா என்ன செய்தாரை உலகத்தில் அவர்தான நன்மையும் செய்துவிட என்பது என்னுடைய குலப்பண்பின் வாசற்படி. கண்டிப்பா. ஆனால் உங்களை கேட்கிறேன், என்ன கேட்க போறேன்? என்ன கேட்க போறீங்க? இப்ப என்ன சொன்னீங்க? ஆஞ்சநேய பெருமான் கல்யாணம் ஆகாத சிரஞ்சீவின்னு சொன்னேன். சரி, ஆஞ்சநேய பெருமானுக்கு கல்யாணம் ஆகாது உண்மைதான். அவருக்கு எப்படி பிள்ளை இருக்கு? இது உனக்கு தேவையா? இது தேவையான்னு பிள்ளை இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. இது தேவையான்னு கேட்கிறேன். தேவை சொல்லாதீங்க. அப்ப கல்யாணம் ஆகலை சொல்லும் போது அப்ப சிரஞ்சீவி ஆஞ்சநேய பெருமானுக்கு கல்யாணம் ஆகல. சாமி இல்லைங்க, எவ்வளவுதான் தோல் போத்தினாலும் சரி, சரி அது உடம்புக்கு ஏற்ற தோலா இருந்தா உஷ்ணத்தை தாங்கக்கூடிய சக்தி எல்லாம் தாங்கும். குளிர்ச்சி அதிகமா இருந்தா உள்நோக்காடு வரும். உங்களுக்கு இப்பொழுது என்ன தெரிகிறது? நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன்? நீங்க கேள்வி முன்னாடி கொடுத்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சொல்றீங்களா? ரசிகர்கள் தான். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி தெரியுங்களா? அடுத்த முதல் முறையாக சொல்லி அது சொல்லு, நான் போய் சொல்றேன். சொல்றீங்க நாடகம் பார்க்க வந்தீங்கன்னா நாடகத்தை பாரு. ரசிகர்கள் சொன்னா அந்த ரசிகர் வர சொல்ல தனியான கேள்வி பேச இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நாங்க நாடகம் நடிக்க வந்திருக்கோம். நீங்க பாருங்க, பேசுற கருத்துக்களை தவறு இருந்தா கூட சொல்லுங்க. உங்க காலத்தொட்டு நீங்க ஏத்துக்கணும். நான் ரொம்ப அண்ணே நான் முடிச்சு பார்க்கறேன். உங்க டவுசரை கூட நான் துவக்கி தருவேன் புரியாது. அதனால சிரஞ்சீவி சொன்னீங்க, கல்யாணம் ஆகலை சொன்னீங்க. யாருக்கு? ஆஞ்சநேய. அவருக்கு ஆஞ்சநேய பெருமானுக்கு பிள்ளை இருப்பதாக நான் தெரிஞ்சிருக்கேன். அப்படி கல்யாணம் பண்ணாம அவருக்கு எப்படி பிள்ளை வந்துச்சு? கேள்வி நியாயமான கேள்விதான். ஆஞ்சநேய பெருமானுக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகாத ஒருவனுக்கு எப்படியா பிள்ளை பார்க்க முடியும்? தெரிஞ்சவன் பதில சொல்லுவான், தெரியாதவன் என்ன பண்ணுவான்? தெரியாத என்ன பண்ணுவான்னா உட்கார்ந்துட்டு உயரத்தை பார்த்து பல்பொடி தேய்ப்பேன். பல்பொடி தேய்க்கணும். ஆமா. அப்புறம் அடுத்த நாளுக்கு வருவான் அவன். மெல்லிய பூங்கொடி வளைத்து மனமேறிய கொஞ்சம் அணைத்து, மெல்லிய பூங்கொடி வளைத்து மனமேறிய கொஞ்சம் அணைத்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடத்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடத்து, என்றும் எதிலும் இன்றும்
செல்கின்றான். கதை ராமாயணம். அப்படி கடல் மார்க்கமாக சொல்கிற பொழுது கடல் மார்க்கமா யாரு போன? ஆஞ்சநேயர் பெருமான். ஆஞ்சநேயர் நல்லா சொன்னாதான் இப்ப உங்களுக்கும் தெரியுதான், எனக்கும் தெரியலாம், உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சா சரி பண்ணலாம், இல்ல எனக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க சொல்வதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். நல்ல கருத்துக்களை வெளிவிட்டால் மக்களுக்கு நன்மையாக சேரும். தீமையை தெரிந்து கொண்டால் அந்த தீமையை பேசக்கூடாது. ஆஞ்சநேய பெருமான் நீங்க எதுல போறாரு? ஆகாய மார்க்கமாக. ஆகாய மார்க்கமா எந்த வழியில போறாரு? கடல். ஆமா, கடல் வழியா போயிட்டு இருக்காரு. கடலுக்கு மேல ஆகாய மார்க்கம். ஆகாய மார்க்கம் போயிட்டு இருக்காரு. எதுக்கு போறாரு ஆஞ்சநேய பெருமான்? இலங்கைக்கு செல்வதற்காக. இலங்கைக்கு செல்வதற்காக கடல் வழி ஆகாய மார்க்கமா போயிட்டு இருக்காரு. இலங்கையில எந்த இடத்துக்கு போறாரு? அசோக வனத்திற்கு. அசோகவனத்துக்கு போறாரா? சஞ்சீவ மலைக்கு போறாரா? சஞ்சீவ மலை கொண்டு வந்ததுக்கு அப்புறம், சஞ்சீவ மலையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க அசோகவனத்துக்கு போறாரு. அப்படி போற பொழுது சஞ்சீவ மலைக்கு தான் போறாரு. அப்ப புதுவா போறாரு அந்த மலைக்கு. சஞ்சீவ மலைக்கு போறாரு. அப்புறம் எந்த மலைக்கு போனாதான் எனக்கு என்ன? எந்த மலைக்கு போனாதான் என்ன? சஞ்சீவ மலைக்கு எதுக்கு போறாரு? மூலிகைகளை கொண்டு வர்றது. அத சொல்லியா கேட்டதானே சொல்ல முடியும். மூலிகைகளை கொண்டு வருவதற்கு சஞ்சீவ மலைக்கு வந்து ஆஞ்சநேய பெருமான் போறாரு. சரி சரி, அங்க போய் மூலிகை தேர்வுக்கு போறாரா? மூலிகை எதுக்கு போனாரு? மூலிகை எத்தனை வகை மூலிகை? 16 வகையான மூலிகை. 14 வகை மூலிகைல 4 வகை மூலிகைகளை தேர்வு எடுக்க போறாரு. சரி, மறந்துட்டாரு. மூலிகை பேரை மறந்துட்டாரு. தெரியல. மலைக்கு போன உடனே மூலிகை பேரை மறந்துட்டாரு. சரி, அப்ப பார்த்தாரு மலையவே பேரை கையில தூக்குனார். எதுக்குடா இல்லங்க, நீங்க சொல்றது பூரா நான் கேட்டுக்கிட்டே போனேன்னா இப்ப வந்து தேர்வு எழுதாம வெற்றி வர்றாங்க பாருங்க. அது வந்து ஆகிப்போம். நாங்கெல்லாம் படிச்சு கஷ்டப்பட்டு உதவாங்கி ஒட்டு தவசல் போட்டு வந்தாங்க. அதனால நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆஞ்சநேய பெருமான் போறாரு, சஞ்சீவ மலைக்காக போறாரு. சஞ்சீவ மலை தூக்கி வர தெரியல, அந்த மலை வந்து உயரமானது. அப்ப அவர் உருவம் சிறுசாது. அப்ப உருவத்தை என்ன செஞ்சாரு? உருவத்தை பெரிதாக்கி கொண்டார். அப்படி சொன்னா ஓத்தாமையில அப்ப நான் நினைச்சேன். அகத்தியர் சொன்னார், அஞ்சனையா எப்ப ஒரு உருவத்தை பெரிதாக வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்ப நீ நினைச்சா போறா உருவம் பெரிதாக மாறிவிடும் சொன்ன. உருவத்தை பெருசாக்கின, மழையை தூக்கின, கொண்டு வந்த கலைப்பு வேர்வையிலே அவனுடைய வேர்வை துளி கடல் நீரிலே பட்டது. அவரது வேர்வை துளினா அந்த மறைவு, அவரது வீரியமானது அந்த கடல்ல விடுது. வீரியம்னா விந்துதா? ஏன்னா ஆஞ்சநேய பெருமான் 50 அடக்கியவன். அந்த விந்துடைய வேர்வை துளி கடலை பட்டது. அதை ஒரு மீன் எடுத்து உண்ணியது. அதில் இருந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கதை. கல்யாணம் ஆகாம குழந்தை பிறந்து கதையை சொல்லக்கூடாது. நீங்க வந்து புராணத்தில் உள்ளவர். அடுத்தவங்க பேசினா நீங்க வந்து சரி, ஏன்னா நீங்க விவரமானவர் தான் நீங்க போட்டு என் மனசாட்சியை நீங்க விவரமான. ஆனா நாங்க கோமாளி வேலை என்ன அப்படி கிண்டி விட்டாத்த கிண்டி விட்டாத்த நான் சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் சுண்டி இழுக்க. அதனால மண்டி போட்டு உங்களை வணங்குறதுக்கு இல்லையா? அப்ப என் மண்டி போட்டு உங்களை வணங்குறதா எனக்கு பெரியவன் தான். ஏன் நான் பேசுறேன்னா நான் சோத திங்க. நீங்க நாங்க சோதங்க. எனக்கு தெரியும் உங்க குடும்பத்தை என்ன செய்யறாங்க. என்ன திங்கிறாங்க? சோத்துக்கு பதிலாக காத்து அபாயம் என்ற காற்றில் ஒன்று வாழக்கூடிய. அப்போ ஒண்ணுதான். அப்ப மலையை பேசிட்டு வர்றாரு. அவர் வீடு கீழே விழுது, மீன் விழுது, ஒரு புள்ள விளக்கு சொல்லி. இது சார் நல்லா கதை. ஒரு ஊர்ல ஒரு ஆசையா இருந்தாங்க. அந்த காலத்துல ஒரு ஊர்ல பெரிய காடு, நோத்தாமனை பெரிய காடு. அது எந்த ஊர் சொல்லப்படுது? அது மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க? அது கடல்ல வர்றாரு, அது வீடியோ விழுகுது. ஒரு மீன் நீங்க சொல்ல கடல் எத்தனை மீன் இருக்கு? அந்த மீனுக்கு எந்த மீனா இல்ல அந்த மீன் பேரு ஒண்ணு நான் சொல்றேன். வர்ற நாளோட கூட இப்படி போட்டு கஞ்சி காய்ச்சல உங்க கூட நடிப்பனா அவனாரு மகரம் என்ற மீன் உண்ணியது. மகரம் மீனோட பேர் கேட்டீங்க. மகரம் என்ற மீன் ஆஞ்சநேய பெருமான் வீரியத்தை உண்ணியது. இப்ப நான் கேட்கிறேன், குழந்தை வந்துச்சுல, மகரம்னு மீன் பேர் கேட்டீங்கல்ல, குழந்தைக்கு என்ன பேர்? குழந்தைக்கு என்ன பேர்? என்ன பேரு? ஆஞ்சநேய பெருமான் சொன்னது யாரு? நான் சொன்னேன். வம்புடுத்தது நீங்க தானே. சரி, விவரம் சொன்னது நான் கேட்டது நான் தானே. அப்ப அந்த மீன் பேர் மகரம். மகரம் எங்க சாமி உண்மையிலே உங்க காலத்தோட சாமி நீங்க புராணத்தை முறையோடு படிச்சு சந்தோஷம். மகரம் என்ற மீனுக்கு மச்ச வல்லவன். சரியா? சரி. மகரம் என்ற மீனுக்கு மச்ச வல்லவன் என்ற குழந்தை. இப்ப நான் சொன்னது சரிதானே? ஆனா எல்லாரும் பேசுறாங்க
இப்ப நீங்க வந்துட்டீங்க. சந்தோஷம். உங்க அப்பா பேரு பிரம்மா. உங்க அப்பாவுக்கு எத்தனை சம்சாரங்கள்? 3. யார் யார் யார்? சாவித்ரி, காயத்ரி, சரஸ்வதி. கலைவாணி, காயத்ரி, சாவசா. 3 பேர் உங்க அப்பாவுக்கு மனைவி. நீங்க யாருக்கு பிறந்தீங்க? எங்க அப்பனுக்கு பிறந்தேன். உங்க அப்பனுக்கு பிறந்தீங்களா? இல்ல சிருஷ்டிக்கப்பட்டீங்களா? இல்ல உதயமானீங்க? அப்படி கேட்கணும். பிறப்புனாவே பெற்று சுமந்து கேட்ட கேள்வி சொல்றாங்க. தோற்றுவிப்பது உற்பத்தி. நான் தோற்றுவிக்கப்பட்டவன். எங்க தோற்றம் என்பது இப்ப இந்த இடத்துல சொன்னோம்னா அது மனம் தோன்றா மன தோற்றம். உதயம்னா இப்ப சூரியன் உதிக்கிறது. நீங்க சிருஷ்டிக்கப்பட்டவன். எதுல உங்க அப்பாவுடைய? எங்க அப்பனுடைய வலது தொடையிலிருந்து நான் சிருஷ்டிக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்தோம். உங்க அப்பாவுடைய வலது தொடை? ஆமா. நீங்க உராமதா சாமி உண்மையை பேசுங்க. உங்க அப்பாவுடைய வலது தொடைமுறையில இப்ப ரூபாயை கொடுத்தா இப்ப நான் ரூபா கொடுக்குறேன். ஆமா. அது எந்த ரூபாய் எத்தனை ரூபாய் தெரியுமா? கண்டிப்பா. என்ன பார்த்து எத்தனை எதை பார்ப்பீங்க? பார்க்கணும். அந்த என்ன பார்ப்பீங்க? பார்ப்பீங்கல்ல? 100 ரூபாயா 50 ரூபாய் பார்க்கணும்ல. அன்பளிப்பு கொடுத்தாங்கல்ல? அதான் தெரியும். இப்ப என்ன சொன்னாரு? வலது தொடைன்னு சொன்னார். வலது தொடையில ரூபாய்னா 50 ரூபாயா 100 ரூபாய்க்கு பார்க்கணும். அதே சமயம் திருப்பி ரூபாய் இருந்தா வாங்குவீங்களா? வாங்க. ஏன் திருப்பி கொடுத்துருவீங்க? எதுக்கு தேவையா? எங்க 30 ரூபாய் 60 ரூபாய் எதுக்கு தேவையா? ஓசியா கொடுத்தது பார்த்தாலும் அதை திருப்பி அதுக்காண்டி செல்லாத அதை ஒட்டிக்கிற வேண்டியதானே? சரி பரவாயில்ல. இப்ப நீங்க பெருமை சரிதான். வலது துறை சொன்னீங்க. வலது துறையில நீங்க வந்தீங்க. வலது துறைனா இது வலது துறை. முன்துறை முன்துறையா பின்துறை? ஏயா வலது துறைனா பின்னாலையா முன்னாலையா கேட்ட தப்பா? நியாயமான கேள்விங்க. நியாயமா இல்ல. வலது துறையில் முன்பக்கமாக இருந்து சிருஷ்டிக்கப்படும். ஆக வலது முன்னாலே. அப்ப நீங்க வரும்போது உங்களுக்கு ஏதாவது பக்கத்துல தெரிஞ்சுச்சா? என்ன பக்கத்துல தெரிஞ்சுச்சா? வந்தியே என்ன தெரிஞ்சான்னு கேட்கிறேன். ஏதாவது வாடகை அப்படி ஒண்ணும் வாடகை தெரியலையப்பா. வாடகை தெரியல. ஒண்ணும் தெரியலையே. சரி பரவாயில்ல. அப்ப நீங்க சுத்த காத்து சாப்பிடுறீங்க. உங்க அப்பா உங்களை சிருஷ்டிக்கும் போது எத்தனை பேரை சிருஷ்டித்தார்? முதல்ல 4 பேரை சிருஷ்டித்தார். அந்த 4 பேர் முதல்ல உங்களை சிருஷ்டிக்கும் போது மொத்தம் 10 பேர். 10 பேர் நீங்க எத்தனாவது ஆள்? கடைசியா. அப்ப அண்ணன் தம்பி 9 பேர். தட்சன் வசிஷ்டர். சொல்லுங்க. தட்சன் வசிஷ்டர் பிறகு இருது புலவர் புலசியர் ஆங்கிரசி அத்திரி மரிசி கடைசியில் என்ன? உண்மைதானே? அத்திரி மன்னன் தானே? அண்ணன். ஆங்கிரச மன்னன் தானே? புலகர் மன்னன் தானே? அண்ணன். புலசியர் மன்னன் தானே? அண்ணன். இருது மன்னன் தானே? அண்ணன். மரிசு மன்னன் தானே? அத்திரி மன்னன் தானே? அவ்வளவு. கௌரவ மன்னன் தானே? அண்ணன். வைஷ்ணவ மன்னன் தானே? அண்ணன். கணேச சொன்ன நீங்க தானே? அண்ணன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா? ஆகல. ஆகல. அண்ணன் எத்தனை பேர்? 9 பேர். உங்க தம்பி இருக்கா? இல்ல. தம்பி கல்யாணம் பண்ணீங்களா? இல்ல. பிள்ளை இருக்கா? இல்ல. இல்ல. உங்களுக்கு புள்ள பிறக்காது. உங்க போராசி. ஏன்? உங்களுக்கு தம்பி தம்பி இல்லாததுக்கு உள்ள பிறக்காது. தம்பி இல்லாத எப்படியா புள்ள பிறக்க? தம்பி இருந்தா உள்ள பிறப்பானே. ஆமா தம்பி அண்ணன் தம்பி உதவி வேணும்ல. நமக்கு தம்பியும் வேணும் பிள்ளைங்க வேண்டாம். தம்பி உனக்கு தம்பி புள்ள இன்னொன்னு அதோட சும்மா போவானே புள்ளை ஆம்பளையா இருக்கும்போது புள்ளை இருந்துச்சு. ஆனா புள்ள பத்திரிக்கை பொம்பளையா இருக்கு. ஆமா. எங்க பொம்பளையா இருக்கு? ஒரு நேரத்துல பொம்பளையா மாறினேன். பொம்பளையா மாறுங்க. ஒரு தடாகம். அந்த தடாகத்துல ஆம்பளை குளித்தால் பெண்ணாக பெண் குளித்தால் ஆணாக. எவ்வளவு இருந்தாலும் ஒரு தடாக 2 தடாக சொல்லுவியா? அந்த தடாக பேரை சொல்லியா? என்ன விளக்கமா இருக்குது? ஒரு தடாக ஒரு வருஷம் நாடகம் நாடாம படிச்சவங்க ஒரு இல்லையா? அந்த ஒரு ஊர்ல மஞ்சள் விட்டாங்க மாடு அப்படியே முட்டி 4 வருஷம் செத்து போயிட்டாங்கன்னா எந்த ஊர்? அது நியாயம் இல்லையா? இல்லைன்னு சொல்லலையே. அந்த தடாக பேர் என்ன? சப்தகிரிகா என்கின்ற தடாகத்திலே உங்க அம்மாவுடைய சரஸ்வதம் என்ற தடாகத்தில் நீங்க எந்திரிச்சீங்க. ஏன்னா நீங்க அதனாலதான் உங்கள்ட்ட கேட்கிறேன். நம்ம மொட்டையிலே சொல்லி போக கூடாது. எதை சொன்னாலும் கற்க கசடற. கொஞ்சம் தெரிஞ்சாலும் கசடற. கற்க கசடற. எதாவது கற்க கசடற. கற்கவை கற்க அதற்கு தடை. கற்க கசடறை கசடற கற்பவை கற்கவை அதற்கு தடை அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம படிக்கணும். அதை பிழைக்கு புத்தகத்தை பிறக்கணும். அது மாதிரி நடக்கணும். நடத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு என்ன கேட்கிறேன்? 9 பேரு அண்ணன் 10 நீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு புள்ள பிறக்கிற அப்படின்னு சொன்னீங்க. ஆமையா இருக்கும்போது கல்யாணம் பண்ண போது நீங்க நாரதரா? கல்யாணம் பண்ண போது உங்க பேர் என்ன? நாரதர் அல்ல. உங்க பேர் என்ன? நாரதினி அப்படிங்கிற பெண். உங்க பேர் என்ன? நாரதினி அப்படிங்கிற பெண். நாரதர்னா இந்த தோற்றம். நாரதருக்கு இந்த தோற்றம் இல்ல. உங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஆணாக இருந்து கல்யாணம் பண்ண அதான் உடனே பெண்ணாக வாழ்கின்ற பொழுது பெண்ணு அப்புறம் ஆம்பளையா நீ கல்யாணம் பண்ணீங்களே. ஆமா. அப்போ உங்க பேர் என்ன? ஆம்பளைய கல்யாணம் பண்ணலையா? எந்த
பெண்ணாக மாறி இடத்துல குழந்தை ஆமா கல்யாணம் பண்ணி ஆமா 52 மனைவிகள் 52 மனைவிகள்ல 50 பேர் வந்து ஒரு அரசனுக்கு பிறந்தவர்கள். அந்த அரசன் சித்தர் அதனுடைய மக்கள் சித்தரதன். மிச்சம் 2 பேர் வந்து வரவழைக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது. அந்த 50 மனைவிகளுக்குள்ளே 52 பேர்ல 50 புள்ள இருந்துச்சா? இல்ல இல்ல. உங்க கிழவ பலனை இன்னையோடு வெட்டோட ஹாலியை நீ சொல்றேன் நல்ல காலம் போட நல்லா போடட்டும் ஒரு பிரச்சனை இல்லை. அதனால அந்த 50 மனைவி 52 பிள்ளை இப்ப பெண்ணாக வந்து 60 பிள்ளை 60 பிள்ளை என்ன செஞ்சீங்க? தமிழ் வருடங்களாக ஒதுக்கு இல்ல சாமி 60 பிள்ளை என்ன செய்யணும்? எப்படி 60 பிரத்தியலா எதுல வந்துச்சு? பெண்கள் அதுவும் தோற்றம் தான். அதுவும் தோற்றம் தான். நினைத்த மாத்திரத்தில் தோன்றக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் எங்களுக்கு 52 பேர் 60 பிள்ளை 60 பிள்ளை சொல்லிக்கல கடவுளே கொல்ல முடியும் அர்த்தா உண்மையை தெரிவிக்கணும். இந்த 60 பிள்ளைகள்ல எத்தனை ஆண் எத்தனை கூட பெரிய பிள்ளைக்காரமாக போச்சு. பிள்ளைய பார்த்தா விட வேண்டியதானியா? அப்புறம் எத்தனை ஆம்பளை பிள்ளை அப்புறம் எத்தனை பொம்பளை பிள்ளை அது என்னையா கேள்வி? சாமி குடும்ப அட்டை போட்டிருந்தா 5 பேருக்கு மேல இருந்தா 30 அரசு கொடுக்குறாங்க. சரி ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா நாலா போச்சுன்னா 3ஆ போச்சுன்னு வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்காரு சொல்லி கொடுக்குறேன் அவனுக்கு எப்படி நீங்க என்ன நல்ல எண்ணம். அது மாதிரி உங்களோட பிள்ளைய வெளியே போயிடுச்சுன்னா அந்த 60 பிள்ளைல பொம்பளை பிள்ளை வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பொம்பளை பிள்ளை வெளியே போனா தண்ணி வந்து வெளியே இப்ப சந்தேகம் சொல்லுங்க. சரி எத்தனை ஆண் எத்தனை பேர்? 60 ஆண் பிள்ளைகள் 4 பொம்பளை பிள்ளை. அந்த 4 பொம்பளை பிள்ளை பேர் என்னன்னு இப்ப நீங்க சொல்லணும். 60 குழந்தை 60ல 60 நல்லா தெரிஞ்சுக்கணும். 4 பொம்பளை பிள்ளை மீதி என்ன ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை பேரை சொல்ல வேண்டாம். பொம்பளை பிள்ளை பேர் ஏன் ஆம்பளை பிள்ளை பேரை சொல்றேன் ஆனா அர்த்தம் கேட்பேன். பிறவ விவரவ சுக்கில அப்படின்னு கேட்கும்போது அர்த்தம் சொல்லி நீங்க மாட்டிக்கிறீங்க. என்ன ஏன் கேட்டா இப்ப இவ பவ அதுக்கே அர்த்தம் தெரியாம ரொம்ப பேர் இருக்கு. ஆனா விளக்கம் கேட்பேன். ஆனா இப்ப உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன்? நல உங்க பிள்ளைதானே, பெண்கள் உங்க பிள்ளைதானே, காளையத்து உங்க பிள்ளைதானே, சித்தார்த்து உங்க பிள்ளைதானே. உங்க பிள்ளைய கூட நான் தெரிஞ்சுக்கிறேனே. ஏன் பொண்டாட்டி பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒழிக்கிறது வாரம் தெரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்றேன். இப்படி 4 பெண் பிள்ளைகள் மீதி ஆண் பிள்ளைகள். சந்தோஷமான விஷயம். நல்லது. காரியத்துக்கு அதனால இந்த இடத்துல வந்துட்டவங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல சாமி நிறைய பேசலாம் நேரம் ஆயிடுச்சு. அதான் ஆமா இப்ப நீங்க வந்தீங்களே இல்லைங்க ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். இப்ப நீங்க வந்தீங்கல்ல பகல்ல வந்தீங்களா இல்ல இரவுல வந்தீங்களா? பகல்ல நிறையா வந்திருக்கேன். பகல்னா எதை குறிக்கிறது? எதை வச்சு பகல்னு சொல்றீங்க? நிச்சயமா வந்துருக்கேன். சம்பளம் அன்னை சேகரன் நாடகம் அரசு ஆளுநர். ஆனா இவ்வளவுதான் பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க வயலுக்கு வரும்போது நீங்க இப்படிதான் சொல்லுவாங்க. இங்க கூட பேசிருக்காங்க. அட்வான்ஸ் 5000 10,000 அதான் மோசமா எனக்கு சத்தியமா நான் வாங்கணும். பகல்ல வந்திருக்கேன்னா அர்த்தம் என்ன? சூரியன் உதித்தால் அது பகல். சூரியன் உதித்தால் அது பகல். அதனால பகல் வந்திருக்கேன். சூரியன் உதித்து பகல் மறையுது அப்படி கீழே போகும்போது பகல் முடியுது. இந்த சூரியன் வந்து ஆனா பெண்ணா? சூரியன் ஆடுதான். ஆண் சொன்னா சூரியனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா? ஆயிடுச்சு. எத்தனை மனைவிகள்? 2 மனைவிகள். நீ சூரியன் முன்னாடி ஏன் கொடுத்துருங்க? நான் இல்லையா கொடுத்தேன். நான் இப்ப சொல்லி காட்டுவேன். என்னையா சூரியன் முன்னாடி கொண்டு இல்ல? சூரியன் முன்னாடி நான் குடிக்கவில்லை. அதுக்கு ஒரு காரணம். சூரியன் முன்னாடி நம்மளோட பயணிக்கிறது எல்லா மனிதனுக்கும் பயணிக்கும். நிழலாக இருக்கும் யாரு? சூரியனுடைய மனைவி. அப்போ சூரியன் இருக்கியா? ஏன் மனுஷன் இல்லையா? காலத்தின் அளவுகோலாக காட்சி அளித்து காலத்தின் அளவாக இப்ப 2வது பாவனை தோழி கொண்டு சரி தோழி கொண்டு பாக்குறீங்களா? பாக்குறேன். நன்றி அழைக்கிறேன். நல்லா சொல்லுங்க. நன்றி உணர்வோடு நான் அழைக்கிறேன். அம்மா குயிலே ராஜாத்தி எதுக்கா கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு சாமி வந்திருக்கிறேன். அப்படியா? பாத்தீங்களா? பிரம்மச்சாரி வழிபடலாமா?
வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கிறேன். எங்க அப்பாவுடைய கட்டளை என்ன? தெய்வ புத்தியான இடம், ஞான உதயம் கிடைக்கும் வரை நாம் இங்க இருக்க ஒரு அசம்பால் செய்யக்கூடாது. அடுத்த காலம் தங்கையே நான் வச்சிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, நம்ம மனசுக்கு தெரியும்ல. நீங்க தங்கச்சியா நான் உங்களை அண்ணனா வச்சிருக்கேன். கொல்லம்படி தலையாரி கொஞ்சம் பொண்டாட்டியா வச்சிருக்கேன். நீ சொன்னபடி குறிப்பறியும் தன்மை உடையது. புரிஞ்சுதான் சொன்னாய். கண்டிப்பாக உண்மையிலே நடந்தது சிறப்பாக. யாராவது பெரியவர் வந்து சொன்னார் வந்திருக்கிறாரம்மா அடிகளவாவின் மகன் நாம் கலைவான் பெருமன் சுவாமி அழைக்கிறேன். நானும்
அந்த வேலையில